ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டார்ஷன் பெண்டுலமுடைய டெரிவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ when a body is fixed at one end and it is turned by an axis of torque at the other end, the body is said to be under torsion. ஸோ இதுதான் பேசிக் பிரின்சிபிள். ஸோ it executes a simple harmonic oscillation due to the restoring couple produced in the wire. ஸோ இந்த டெரிவேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ let L be the distance between the end to the disc and R be the radius of the suspended wire. ஸோ இந்த டார்ஷன் பண்டலத்தில் ஒரு ஒயர் இருக்குது. ஒன் எண்ட் வந்து ஸ்ப்ளிட் சக்கில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அதர் எண்ட் வந்து ஃபிக்ஸ்டு டு த சென்டர் ஆஃப் த டிஸ்க். சரியா, டிஸ்கோட ரேடியஸ் வந்து ஆர், எல்ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சக் அண்ட் த டிஸ்க். ஸோ த டிஸ்க் வந்து இட் இஸ் ரொட்டேட்டட் இன் த ஹரிசாண்டல் பிளேன். ஸோ த ஆங்கிள் theta, it is the angle between wire as well as the disc rotated. So the law of conservation of energy படி total energy is equal to potential energy plus kinetic energy. So the potential energy எப்படி எழுதுவீங்கன்னா integration of moment of couple into d theta. So moment of couple வந்து the shear modulus, அது c into theta சொல்லுவோம். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா c theta square by 2 வரும். கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா வந்து லாஸ்ட்டில் இருக்கு பாருங்கள், half into I into omega square. ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டல் எனர்ஜி ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதுதான் ஈக்குவேஷன் 4. நெக்ஸ்ட் இது வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி. ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சி தீட்டா டி தீட்டா பை டி ப்ளஸ் ஐ ஒமேகா டி ஒமேகா பை டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஸோ ஒமேகான்றது டி தீட்டா பை டி, ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் வந்து டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் ஒமேகா வேல்யூவையும் ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் டி ஒமேகா பை டிடி வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டி தீட்டா பை டிடி இருக்கா, அதை வந்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். சி தீட்டா ப்ளஸ் ஐ டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஸோ ஹியர் வந்து டி தீட்டா பை டிடி இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ப்ராக்கெட்டில் உள்ளது மட்டும்தான் இட் இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு minus c theta by I. நெகட்டிவ் சைன் வந்து மைனஸ் சைன் எதுக்குன்னா இட் வில் டென்ட் டு டிக்ரீஸ் த ட்விஸ்ட் ஆன் த ஒயர். நெக்ஸ்ட்டு டைம் பீரியட் ஆஃப் ஆக்சிலேஷனுக்கு ஃபார்முலா இருக்குது, டி சிக்வல் 2π ரூட் ஆஃப் ஐ பை சி. ஃப்ரீக்வன்சி வந்து 1/t, அப்படி இன்வர்ஸாக எழுதிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் த ஒயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ சியை வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் 7ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் த ஒயர் வந்து ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிரும். It is represented by the letter N. So the torsion pendulum, it is used to find the rigidity modulus for various material. That's all. Thank you for watching. If you like this video, please subscribe our channel.